மாவீரர் மருதுபாண்டியர். ஆசிரியர் டாக்டர் எஸ்.எம். கமால். வெளியீடு ஷர்மிளா, 21, ஈசா பள்ளிவாசல் தெரு, ராமநாதபுரம், 623501. தாய் திரு நாட்டை தகர்த்திடும் லேச்சரை மாய்த்திட விரும்பான் வாழுமோர் வாழ்வுகொள். மானமொன்றில்லாது மாற்றலர் தொழும்பராய் ஈனமுற்றிருக்க எவன்கோலோ விரும்புவன். மகாகவி பாரதியார். அறிமுகம். 18வது நூற்றாண்டின் இறுதி பகுதி தமிழக வரலாற்றில் மிகவும் முக்கியமான திருப்பமாக விளங்குகிறது. மதுரை மண்ணில், குறிப்பாக மறவர் சீமையில் அரசியல் மாற்றங்கள் மிகவும் விரைவாக உருப்பெற்றன. அத்துடன் வரலாறு காணாத வறட்சியும் மக்களை வாட்டி வதைத்தது. இந்த கொடுமைக்கு இடையில் பரங்கிறது ஆதிக்க வெறி அருகம்புல்லை போல் தாவி பரவியது. பழமையும் பெருமையும் மிக்க ராமநாதபுரம் தஞ்சாவூர் தன்னரசுகளை நிரந்தரமாக நீக்கிவிடுவதற்கு கும்பெனியார் நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். அத்துடன் 300 ஆண்டு கால நாயக்க அரசின் ஆணிவேராக அமைந்திருந்த பாளையப்பட்டுகளையும் அழித்தனர். கும்பெனியாரின் கோர எண்ணங்களை கண்டு குமைந்து எழுந்த ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி வாழ்நாளெல்லாம் வாடி மடியுமாறு வெஞ்சிரையில் தள்ளப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சி, சாப்டூர் பாளையக்காரர்கள் தூக்கிலே தொங்கவிடப்பட்டனர். இந்த கொடுமைகளை கண்ட ராமநாதபுரம் சீமை மக்களுடன் மதுரை, திண்டுக்கல் சீமை பாளையக்காரர்கள் கொதித்து எழுந்தனர். அவர்களில் காடல்குடி, குளத்தூர், கோள்வார்பட்டி, சிவகிரி, பழனி, விருப்பாச்சி, கன்னிவாடி, கோம்பை, தேவனாம்பட்டி, வாராப்பூர், நத்தம் பாளையக்காரர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். இத்தகைய கொந்தளிப்பான நிலையில் சிவகங்கை அரசின் பிரதானிகளாக செயல்பட்ட மருது சேர்வைக்காரர்கள் தமிழக மக்களின் தன்மான உணர்வை அறுதியிட்டு காட்டும் துணிச்சலான முடிவை மேற்கொண்டனர். அதுவரை அவர்களது அருமை நண்பர்களாக இருந்து வந்த அவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கும்பெனியாரையும் அவர்களது ஆதிக்க கொள்ளையையும் எதிர்த்து போராடுவது என்பது அவர்களது முடிவு. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்ப தூவும் இல்லை அல்லவா? ஆனால் இந்த முடிவை செயல்படுத்த வல்லோரின் துணை வேண்டும். நெல்கட்டும் செவ்வல் பூலித்தேவர் நவாபையும் அவரது கூலிப்படையான கும்பெனியாரையும் பொருதுவதற்கு மைசூர் மன்னர் ஐதர் அலியின் பேராதரவு அவருக்கு இருந்தது. மதுரையை முற்றுகையிட்ட நவாபின் படைகளை முறியடிக்க கமந்தன் கான் காசிபிற்கு பிரெஞ்சு இராணுவம் கை கொடுத்து உதவியது. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தாக்குதலை தொடுப்பதற்கு கட்டபொம்மு நாயக்கருக்கு டச்சுக்காரர்கள் ஆயுதங்களும் பணமும் உதவின. ஆனால் சிவகங்கை சேர்வைக்காரர்கள் கும்பெனியாருடன் மோதுவதற்கு வெளியிலிருந்து உதவி பெறும் வாய்ப்பு இல்லை. எனினும் சிவகங்கை சீமை மக்களது மகத்தான துணிச்சலிலும் திறமையிலும் நம்பிக்கை கொண்டவர்களாக பரங்கிகளுடன் பொருதினர், முழுமூச்சுடன் போராடினர். அதுவரை நேருக்கு நேர் நின்று போரிடும் இயல்பான முறையுடன் கட்டுப்பாடும் இராணுவ பயிற்சியும் மிக்க எதிரியை மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போரினையும் மேற்கொண்டனர். பல போர்களில் நூற்றுக்கணக்கான மறவர் மடிந்தனர். பிறந்த மண்ணை காப்பதற்காக போராடினோம் என்ற மன நிறைவுடன். வெள்ளை பரங்கியரின் வெடிமருந்து சாதனங்கள், அவைகளை திறமையாக பயன்படுத்தும் பயிற்சி மறவர் சீமை மக்களது வீரத்தை வெற்றி கொண்டன. அவர்களது சூழ்ச்சியும் துரோகமும் போராளிகளது எதிர்ப்பு அணியை பிளந்து எளிதில் வெற்றி கொள்ள உதவின. என்றாலும் இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக, மகத்தான நாட்டு பணியாக ராமநாதபுரம், சிவகங்கை சீமைகளில் 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து வந்த மருது சகோதரர்களும் அவர்களது வழியினரும் உற்றமும் சுற்றமும் அனைத்து ஆண் மக்களும் விடுதலை போரின் வெகுமதியாக தூக்கு மரங்களில் தொங்கவிடப்பட்டனர். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றி சிந்தித்து செயல்பட்டவர்களுக்கு, வெஞ்சினத்துடனும் வீர சாகசங்களுடன் போரிட்ட நல்லவர்களுக்கு ஏகாதிபத்தியத்தின் அன்றைய வாரிசான ஆங்கில கிழக்கிந்திய கும்பெனியார் வழங்கிய அரிய பரிசு தூக்கு தண்டனை. அவர்களது வீரமிக்க போராட்டமும்
தன்னலமற்ற தியாகமும் இந்திய தேசிய வரலாற்றில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தில் சிறப்புமிக்க புனித ஏடுகளாக இருந்து வருகின்றன. ஆனால் இவர்களுக்கு முன்னால் மறவர் சீமையின் முன்னோடியாக விடுதலை வேள்வியில் களபலியாகிய ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் கிபி 1762 95 வரை அவரை மறந்தது போல சிவகங்கை சேர்வைக்காரர்களது இணையற்ற போராட்டலையும் தியாகத்தையும் இந்திய தேசிய இயக்க வளர்ச்சிக்கு அவர்களது பங்களிப்பையும் தமிழக மக்களும் வரலாற்று ஆசிரியர்களும் அரசினரும் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை, மறந்துவிட்டனர். இந்திய தேசிய இயக்கம் கிபி 1857 தான் சிப்பாய் கழகத்தின் வாயிலாக துவங்கியதாக கணிக்கப்படுகிறது. தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை ஊக்குவிக்கும் வகையில் உண்மையான வரலாற்றையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டுப்பாடும் பொறுப்பும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இருப்பதால் நமது நாட்டு விடுதலை போராட்டங்களின் சரியான வடிவத்தை, ஆதாரபூர்வமான சித்திரத்தை வரைவதற்கு முனைந்துள்ளேன். தமிழகத்தின் சுயேச்ச தன்மை சிந்தனைகள் இவைகளின் அடிப்படையில் எழுந்த பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், பாரம்பரிய தொழில்கள் ஆகியவைகளை அழிக்க முனைந்த கும்பெனியார் என்ற ஏகாதிபத்திய வெறியர்களை அழிக்க 1792-95 முனைந்தார் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர். அவருடைய நிறைவு பெறாத சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து மறவர் அணிகளை ஆங்காங்கு திரட்டி வெள்ளை பரங்கிகளையும் அவர்களது கூலிப்படைகளையும் வீழ்த்தி அழிப்பதற்கு கிபி 1801 விடுதலை போரை துவக்கியவர்கள் சிவகங்கை சேர்வைக்காரர்கள். அவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் பிறந்த பொன்னாட்டின் பெருமையை காக்க போராடிய பாங்கும் தியாக உணர்வும் வேறு நாட்டு போராட்ட ஏடுகளிலும் காண இயலாததாக உள்ளன. ஆயிரம் பட மடிந்த களப்போர் உரைப்போருக்கு நாவு 1000 நாள் 1000 வேண்டும் என்ற ஜெயங்கொண்டாவது பாடல்தான் அவர்களது விடுதலை போராட்டத்தை புலப்படுத்த பொருத்தமாக உள்ளது. என்றாலும் இதுவரை சிவகங்கை சேர்வைக்காரர்கள் பற்றி புனையப்பட்டுள்ள நாடோடி இலக்கியங்கள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், அவைகளில் கண்டுள்ள செய்திகள் அனைத்தும் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டனவாகவே உள்ளன. ஆதலால் அவைகளை விடுத்து விடுதலைக்கு போராடிய இந்த வீரர்கள் பற்றிய உண்மையான தியாக வடிவை பல்வேறு ஆவணங்களின் துணை கொண்டு இந்த நூலில் சித்தரிக்க முயன்றுள்ளேன். சிவகங்கை சீமை சேர்வைக்காரர்கள் பற்றிய முழுமையான நூலாக இந்த நூல் அமையாவிட்டாலும் அவர்களது பொன்றா புகழுக்கு பெருமை சேர்க்கும் விடுதலை போராட்டத்தை பற்றிய விவரமான தகவல்களை தருகின்ற முதல் நூலாக கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த நூலில் பொதிந்துள்ள உண்மை விவரங்களை கடந்த 3 ஆண்டுகளில் அரசு ஆவணங்களில் இருந்து படித்து குறிப்புகள் எடுத்து கொள்வதற்கு மேலான அனுமதி வழங்கிய சென்னை தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி நிலைய ஆணையர் அவர்களுக்கும் கோரிய ஆவணங்களை அப்பொழுதைக்கு அப்பொழுது வழங்கி உதவிய சென்னை தமிழ்நாடு அரசு ஆவண காப்பக பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை இங்கு புலப்படுத்தி அமைகிறேன். இடம் ராமநாதபுரம். நாள் 24/10/1989. ஆசிரியர் S.M. கமால்.